குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் கன்னி ராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் மாற்றம் கிடைக்கும், எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த வயதில் யோகம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கன்னிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் 6வது ராசி. இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார். கன்னி ராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பாருங்க, அன்புக்கு இயங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இயற்கையாகவே இவர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கன்னி ராசிக்காரர்களுக்கு எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள், வாழ்க்கையில் எவ்வளவு போராட்டங்கள் வந்தாலும் மற்றவர்களிடம் காட்டி கொடுக்க மாட்டார்கள். மற்றவர்கள் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம். அதே போல கன்னிராசிக்காரர்கள் நிறைய படித்தவர்கள், அறிவாளிகள். அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறையில் அனுபவம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே போல கன்னிராசிக்காரர்கள் விவேகம் உடையவர்கள், எளிதில் கோபப்பட மாட்டார்கள். கன்னிராசிக்காரர்கள் வியாபார தந்திரம் இருக்கும், தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த துறையில் அதிர்ஷ்டம் உடையவர்களாக இருப்பார்கள். அதே போல முன் வாழ்க்கைங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்காது. கிட்டத்தட்ட ஒரு 35 வயதுக்கு மேலதான் பாருங்க வாழ்க்கையில உயர்வுங்கிறது இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. சரி, கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த வயதில் அதிர்ஷ்டம் கிடைக்கும், எந்த வயதில் யோகம் கிடைக்கும், எந்த வயதில் வாழ்க்கையில மாற்றம் கிடைக்கும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். பாருங்க, கன்னிராசிக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்களும், அதே போல அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும். கன்னிராசியில முதல்ல இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். இது சூரிய பகவான் நட்சத்திரம். அப்ப கன்னிராசியில உத்திர நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு முதல் திசையாக சூரிய திசை வரும். கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 4 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சூரிய திசை இருக்கும். சூரிய திசை கன்னிராசிக்காரர்களுக்கு 12ஆம் அதிபதி திசைங்கிறதுனால குடும்பத்துல ஒரு சில சிரமங்கள் இருக்கும், வாழ்க்கையில ஒரு சில போராட்டங்கள் இருக்கும் குடும்பத்துல. அதே போல கன்னிராசிக்காரர்களுக்கு உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கிட்டத்தட்ட 3-4 வயசுக்கு அப்புறம் பாருங்க சந்திர திசை வரும். கிட்டத்தட்ட ஒரு 13 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு சந்திர திசை. சந்திர திசையும் பாருங்க உங்களுக்கு லாபாதிபதி திசைங்கிறதுனால உங்களுக்கு நன்மை செய்யும். படிப்புல நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், நல்ல ஒரு நுணுக்கமான அறிவு இருக்கும். அதே போல பாருங்க, நீங்க படிப்புல புலியாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் சந்திர திசையில. அடுத்தது பாருங்க செவ்வாய் திசை வரும். செவ்வாய் திசை ஒரு போராட்டமான திசை தான். ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 3க்கும் 8க்கும் அதிபதிங்க. அப்போ 8ஆம் திசையில ஏதாவது கைகால் அடிபடுறது, காயம் படுறது உடம்புல, இது சம்பந்தமான ஒரு சில பிரச்சனை இருந்தாலும் செவ்வாய் திசையில நீங்கள் படிக்கக்கூடிய யோகத்தை கொடுத்து விடும். செவ்வாய் 8ஆம் அதிங்கிறதுனால உங்களுக்கு பொதுவாக செவ்வாய் திசையில பிள்ளைகள் நல்ல தெளிவாக இருப்பாங்க. அதே போல +2லாம் நல்ல ஒரு மதிப்பெண் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுத்து விடும். அப்போ கன்னிராசிக்கு அதிபதி புதன்கிறதுனால, அவர் புதனுக்கு செவ்வாய் பாவிங்கிறதுனால குடும்பத்தில் போராட்டங்கள் இருக்கும் 20 வயசு வரையும். ஆனால் பாருங்க, செவ்வாய் திசையில சிறப்பாக படித்து ராகு திசையில வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைந்து விடுவார்கள் கன்னிராசியில பிறந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள். ராகு திசை 20 வயசுலேருந்து இருக்கும் உங்களுக்கு, 20லேருந்து 38 வயசு வரைக்கும். பாருங்க, ராகு திசையில முதல் ஒரு 4-5 வருடம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை திசை திருப்பக்கூடியது, ஒரு கெட்ட பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகக்கூடிய சூழ்நிலை தருவது ராகு பகவான். அப்போ உங்களுக்கு 20 வயசுலேருந்து வராரு அப்படிங்கும்போது திசை ஆரம்பித்து ஒரு 4-5 வருடம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதாவது உங்களுக்கு நண்பர்கள் சரியாக அமையணும். அதே மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். கெட்ட பழக்க வழக்கத்துக்கு அடிமையாகக்கூடாதுங்க. ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 26-27 வயசு வரையும் ராகு திசையில். இந்த ராகு திசை ஆரம்பித்த உடனே ஒரு 4-5 வருடம் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டீங்கன்னா ராகுவை போல கொடுப்பான் இல்லை. அப்போ ராகு அள்ளி கொடுப்பார், நல்ல பதவியை தருவார், நல்ல வாழ்க்கை துணையை கொடுப்பார், நல்ல பிள்ளைகளை கொடுப்பார், வாழ்க்கை நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார் ராகு பகவான். உங்களுக்கு 38 வயசு வரையும் ராகு திசை. 38 வயசுக்கு அப்புறம் பாருங்க குரு பகவான் திசை வரும் உங்களுக்கு. குரு பகவான் கன்னிராசிக்காரர்களுக்கு 4க்கும் 7க்கும் அதிபதிங்க. அப்போ 7ஆம் ஆதி திசை பாதகாதிபதி திசையில நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். நிறைய பேர் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு திசை வரக்கூடிய காலகட்டத்தில் வெளிநாட்டில் ஒரு நல்ல ஒரு உத்தியோகத்தில், நல்ல ஒரு வேலையில், நல்ல ஒரு தொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகளை பாருங்க குரு பகவான் திசை உங்களுக்கு கொடுத்து விடும். அப்போ கன்னிராசியில் பாருங்க பிறந்தவர்களுக்கு இந்த குரு திசை வரக்கூடிய காலகட்டத்தில்
அதாவது உத்தர நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குரு திசை பாருங்க உங்களுக்கு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும். அப்போ 38லேருந்து 48 54 வயசு வரைக்கும் குரு திசை, இது சிறப்பான திசைங்க. கொஞ்சம் தூரம் சென்று நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும், தொழில் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் 38லேருந்து 54 வயசு வரையும் பாருங்கள், நீங்கள் எந்த துறையில் இருக்கீங்களோ அந்த துறையில் நல்ல ஒரு பதவியை நீங்கள் எட்டி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ 54 வயசு வரையும் இருக்கக்கூடிய குரு திசை உங்களுக்கு பணப்புழக்கத்தை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் பாருங்கள் பாதகாதிபதி திசைங்கிறதுனால கணவன் மனைவி பிரிந்து கணவன் மட்டும் பாருங்க கொஞ்சம் தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கன்னிராசியில் ஒரு பெண் இருக்கிறாங்க, அவங்க உத்தர நட்சத்திரம்னா அந்த காலகட்டத்தில் கணவர் வெளிநாட்டில் இருப்பார், இந்த குருதிசை அந்த பெண்ணுக்கு குருதிசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில். அதே போல் ஒரு ஆணுக்கு இருந்தால் பாருங்கள் குருதிசை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் நல்ல பணப்புழக்கம், வெளியூர் வெளிநாட்டில் சென்று பாருங்கள் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு யுகத்தை கொடுத்து விடும். அப்போ 54 வயசு வரையும் சிறப்பான வாழ்க்கை கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டுங்க குரு திசையில். 54 வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு சனி திசை வரும். 54 மொத்தம் 64 9 73 வயசு வரையும் பாருங்க சனி திசை. இதுதான் ரொம்ப சிறப்பான திசை. 54 வயசுக்கு அப்புறம் கன்னிராசிக்காரர்களுக்கு 5க்கும் 6க்கும் உடைய யோகாதிபதி திசை வரும். இந்த திசையில அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம், வீடு கட்டக்கூடிய யோகம், கார் வாங்கிறது, போர் போடுறது, நல்ல ஒரு வாழ்க்கையில் நல்ல ஒரு நிம்மதி, நல்ல சந்தோஷம், பிள்ளைகளால் முன்னேற்றம், பேர பிள்ளைகளால் அதிர்ஷ்டம், இப்படி பாருங்க நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். 54லேருந்து பாருங்க 73 வயசு வரையும் ஒரு யுகமான திசை அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. அப்போ 73 வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு புதன் திசை. 73 மொத்தம் 83 7 90 வயசு வரையும் உங்களுக்கு பாருங்க புதன் திசை நடப்பில் இருக்கும். புதன் திசையும் பாருங்க உங்க ராசிக்கு அதிபதி திசை. ராசிக்கு அதிபதி திசை என்னைக்கும் முன்னேற்றத்தை கொடுக்கும். கன்னிராசிக்காரர்களுக்கு புதன் ராசிக்கு அதிபதி மட்டுமல்ல 10ஆம் அதிபதியும் கூட. அப்போ 73லேருந்து 90 வயசு வரையுமே பாருங்க சிறப்பாக வாழக்கூடிய ஒரு யோகங்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு கட்டாயம் உண்டு. அடுத்து கன்னிராசியில் பாருங்க அஸ்த நட்சத்திரம் இருக்கு. அஸ்த நட்சத்திரம் 4 பாதங்களும் பாருங்க கன்னிராசிக்குள்ள வரும். அஸ்த நட்சத்திரத்தில் பிறக்கிறவங்களுக்கு, அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஒரு 9 வருஷம் பாருங்க சந்திர திசை இருக்கும். 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு 4 வருஷம் 5 வருஷம் இருக்கும். அப்போ பிறக்கும் போதே உங்களுக்கு சந்திர திசை, லாபாதிபதி திசை, நீங்கள் எங்கே போனாலும் லாபங்க. இந்த கன்னிராசி அஸ்தனத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிறக்கும் போதே பாருங்க லாபாதிபதி திசையில் பிறக்கிறாங்க. அதுவும் சந்திரன் திசை பாருங்க உடல்காரகன் மனோகாரகன் திசை. அப்போ நல்ல உடல் பலம், ஆரோக்கிய பலம் இதெல்லாம் கொடுத்துரும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட ஒரு 8 வயசு வரையும் உங்களுக்கு சந்திர திசைன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் 15 வயது வரையும் உங்களுக்கு செவ்வாய் திசை. இந்த செவ்வாய் திசை நடக்கும் பொழுது பாருங்க படிப்பில் நல்ல ஆர்வம், நல்ல ஒரு முன்னேற்றம் கொடுக்கும். ஆனால் குடும்பத்தில் கடன் பிரச்சனை வரும், குடும்பத்தில் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, சின்ன சின்ன வழக்குகள் வர்றது, இது போன்ற பிரச்சனைகளை தாய் தந்தையர்களுக்கு கொடுக்கும். ஏன் அப்படின்னா கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் 3க்கும் 8க்கும் அதிபதி. அப்போ செவ்வாய் திசையில் குடும்பத்தில் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் படிப்பில் பாருங்க முன்னேற்றம் இருக்கும். 15 வயதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு ராகு திசை வரும். சின்ன வயசுலேயே பாருங்க உங்களுக்கு 10ஆவதுக்கு மேலேயே பாருங்க படிப்பில் ஒரு சில தடைகளை கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால பாருங்க 15 வயதுக்கு அப்புறம் கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள் படிப்பில் கவனம் செலுத்தணும். ஒரு நல்ல ஸ்கூலில் சேர்ந்து பாருங்க, நல்ல ஒரு ஸ்ட்ரிக்டான ஸ்கூலில் சேர்ந்து நீங்கள் படிச்சிங்கன்னா பாருங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கிறது கட்டாயம் உண்டு. அப்போ கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் பாருங்க நல்ல ஒரு 15 வயதுக்கு பிறகு பிள்ளைகளை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, பிள்ளைகளுடைய நடவடிக்கைகளை கவனிக்கணுங்க. இந்த 15 வயதிலிருந்து ஒரு 22 வயசு வரையும் கொஞ்சம் நிதானமாக ஒரு தகாத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகாமல் ஒரு சரியான பாதையில் போனீங்கன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு 15லேருந்து 18 வருஷம் பாருங்க ராகு திசை 33 வயசு வரையும் உங்களுக்கு மிகச்சிறப்பான திசைன்னு சொல்லலாம். சின்ன வயசுலேயே ஒரு வெளிநாடு வெளியூர் போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்களுக்கு ராகு திசையே பாருங்க நல்ல வாழ்க்கை துணையை கொடுக்கும், நல்ல பிள்ளைகளை கொடுக்கும். பாருங்க வெளி மனிதர்களால் ஒரு ஆதாயத்தை கொடுக்கும். ஒரு முகம் தெரியாத இடத்துல போய் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ 33 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு ராகு திசை. ஆனால் 15 வயதுலேருந்து ஒரு 22 வயசு வரையும் ஒரு 6-7 வருஷம் கொஞ்சம் விழிப்பாக இருந்தீங்கன்னா பாருங்க ராகு திசை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். ஏன்னா 15 வயதுக்கு அப்புறம் பாருங்க கன்னிராசி அஸ்தனத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை தடம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு, தகாத பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகுவதற்கு வாய்ப்பு இருக்கு. விழிப்பா இருக்கணுங்க கன்னிராசியில் பிறந்த அஸ்த நட்சத்திரக்காரர்கள். அதே போல பாருங்க 33 வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு குரு திசை வரும்.
இது வந்து பாதகாதிபதி திசை தான், 4க்கும் 7க்கும் அதிபதியான திசை. 33லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம், 49 50 வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை. குரு திசையில் இடம் வாங்குறது, வீடு கட்டுறது இதெல்லாம் செய்யலாம். ஏன்னா அவர் 4க்கும் 7க்கும் அதிபதி. குரு திசையில் நீங்கள் வெளிநாடு சென்று பாருங்கள், தொழில் பார்க்கக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடிய அமைப்பெல்லாம் கொடுக்கும். ஏன் அப்படின்னா பாதகாதிபதி திசையில் நீங்கள் சொந்த ஊர்லேயோ இல்லை சொந்த நாட்டிலே இருப்பதை விட ஒரு வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் இருப்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். ஒரு முகந்தெரியாத இடத்துல நீங்கள் பிழைக்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு போனீங்கன்னா நிறைய அதிர்ஷ்டங்களை நீங்கள் பார்க்க முடியும். அப்போ பாருங்கள், 33 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை பணக்கார யோகத்தை கொடுக்கும், நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுக்கும், நல்ல வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கும். குரு திசை உங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அதே போல் 50 வயசுலேருந்து 69 வயசு வரையும் சனி திசை. கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க, 5க்கும் 6க்கும் உடைய யோகாதிபதி திசை. உங்கள் ராசிக்கு அதிபதி புதனுக்கும் சனிக்கும் மிக நெருங்கி நட்பு இருக்குங்கிறதுனால சனி வந்து உங்களுக்கு பாருங்க பூர்வ புண்ணியாதிபதிங்கிறதுனால அவர் 5ஆம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். 50 வயதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிறைய பேர் இடம் வாங்குறது, வீடு கட்டுறதெல்லாம் பாருங்க சிறப்பாக நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அப்போ 50 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 69 வயசு வரையும் உங்களுக்கு பணக்கார திசை, செல்வ செழிப்பில் திளைக்கக்கூடிய திசை அப்படின்னு சொல்லாங்க சனி திசை. அப்போ சனி திசை உங்களுக்கு யோகாதிபதிங்கிறதுனால நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 69 வயசுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு புதன் திசை வரும். 69ம் 10ம் 79, 79ம் ஒரு 7, 86 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு புதன் திசை. அப்போ 69 வயசுலேருந்து 17 வருஷம் திசை 86 வயசு வரையும் பாருங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். 86 வயசு வரையும் பாருங்க நிறைய அதிர்ஷ்டங்களை பார்க்க முடியும். நல்ல ஒரு ஓய்வான திசை அப்படின்னு சொல்லாங்க. பேர பிள்ளைகளால், பெற்ற பிள்ளைகளால் நீங்கள் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கன்னிராசிக்காரர்களுக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தாலும் பிள்ளைகள் உங்களை விட்டு கொஞ்சம் தூரத்தில் இருப்பாங்க, அவ்வளோதான். மற்றபடி பாருங்க உங்களுக்கு புதன் திசை நல்ல மாற்றத்தை கொடுக்கும். 86 வயசு வரையும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். 86 வயசுக்கு அப்புறம் பாருங்க வரக்கூடிய கேது திசை தான் உங்களுக்கு இறுதி திசையாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம் 3வது நட்சத்திரம் கன்னிராசியில். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் பாருங்க கன்னிராசிக்குள்ள வரும். இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு முதல் திசை பாருங்க செவ்வாய் திசை. ஏன்னா சித்திரை நட்சத்திரம் வந்து செவ்வாயினுடைய நட்சத்திரம். அப்போ சித்திரை நட்சத்திரத்தில் பிறக்கிறவர்களுக்கு ஆரம்பத்தில் பாருங்க உங்களுக்கு செவ்வாய் திசை ஒரு 5 வருடம் அல்லது 6 வருடம் இருக்கும். பிறக்கும் போதே அதாவது 5-6 வயதிலேயே பாருங்க உங்களுக்கு ராகு திசை வந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 5 வயதிலிருந்து ஒரு 18 வயது, 18-23 வயசு வரையும் பாருங்க உங்களுக்கு ராகு திசை நடக்கும். சின்ன அதாவது இளம் வயதிலேயே உங்களுக்கு ராகு திசை வருவதனால பாருங்க கொஞ்சம் தூரத்தில் சென்று நீங்கள் படிப்பது நல்லது. ராகு திசையில் கொஞ்சம் ஞாபக சக்தி குறைவு கொடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு 10வது வரையும் பாருங்க நீங்கள் மதிப்பெண் கொஞ்சம் குறைவாக வாங்குவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ராகு திசை நிறைய பேருக்கு பாருங்க மைண்டு சம்பந்தமான அதாவது ஞாபக சக்தியை குறைக்குங்கிறதுனால அதிக மதிப்பெண் வாங்க முடியாது. ஆனால் 10வதுக்கு பிறகு பாருங்க நிறைய மதிப்பெண் வாங்கி ஒரு மிகப்பெரிய படிப்பு படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடுங்க கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. அப்போ 23 வயசு வரையும் இருக்கக்கூடிய ராகு திசை பாருங்க உங்களுக்கு படிப்பில் நல்ல ஒரு மேன்மையை கொடுத்து விடும் அப்படின்னு உறுதியாக நம்பலாம். அதுக்கப்புறம் 23 வயசுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம், அப்போ 40 வயசு வரையும் உங்களுக்கு குரு திசை நடக்கும். 23 10 33 6 39 40 வயசு வரையும் குரு திசை. அப்போ குரு திசை பாருங்க உங்களுக்கு அதுவும் உங்களுக்கு வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் கட்டாயம் கொடுக்கும். ஏன்னா குரு உங்களுக்கு பாதகாதிபதிங்கிறதுனால குரு திசையில் நீங்கள் ஒரு தூரம் சென்று வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அதே போல் இளம் வயதிலேயே சித்திரை நட்சத்திரம் பாருங்க கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் வந்து 8ஆம் அதிபதிங்கிறதுனால உங்களுக்கு அதிகார தொழிலை கொடுக்கும். 40 வயசுக்குள்ள ஒரு சிலர் ஏன்னா குருவுக்கும் செவ்வாய்க்கும் நட்புங்கிறதுனால குரு திசையில் அதிகார பதவிகள்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குங்க கன்னிராசிக்காரர்களுக்கு. ஆனால் வெளிநாடு, வெளி மாநிலத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைய பேருக்கு கொடுக்கும். 23 வயசுக்கு அப்புறம் 40 வயசு வரையும் நடக்கக்கூடிய குரு திசை நிறைய பேருக்கு அயல்நாடு வாய்ப்புகளையும் வெளி மாநிலத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். 40 வயதுக்கு அப்புறம் பாருங்க உங்களுக்கு சனி திசை. கன்னிராசிக்காரர்களுக்கு சனி வந்து அதிர்ஷ்டத்துக்குரியவர். அப்போ கன்னிராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சனி திசை டாப்பாக இருக்கும். 40 வயசுலேருந்து 19 வருஷம் 59 வயசு வரையும் பாருங்க மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை வாழ்க்கையில் மிகப்பெரிய தனவரவை பார்க்கக்கூடிய ஒரு திசை. அதாவது அதிர்ஷ்டம் கொட்டும் அப்படின்னு சொல்லலாம். 40லேருந்து 59 வயசு வரையும்
பாருங்க, மிக உன்னதமான திசை. உயர்ந்த பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகள், வெளிநாடு போனாலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த உயர்ந்த பதவிங்கிறது கட்டாயம் கிடைக்கும். மிகப்பெரிய பதவி வைக்கக்கூடிய வாய்ப்புகளை சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார். அப்போ சனி திசைனா அசையா சொத்து மூலம் அதிர்ஷ்டம் உண்டு. இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையை தரும். 40 to 59 59 வயசுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை வரும். 59 மொத்தம் 69 ஒரு 7 76 வயசு வரையும் பாருங்கள் உங்களுக்கு புதன் திசை. புதன் திசையும் பாருங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. ஏன் அப்படின்னா 59 வயசுலேயே பாருங்க உங்களுக்கு புதன் திசை வருது. புதன் கன்னி ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி, மேலும் 10ஆம் அதிபதி திசை. இந்த திசையில் ஒரு சிலர் மனைவி விட்டு, பிள்ளைகளை விட்டு கொஞ்சம் தூரத்தில் சென்று பிழைக்கக்கூடிய வாய்ப்புகளையும் கொடுக்கும். புதன் உங்களுக்கு 10ஆம் அதிபதிங்கிறதுனால இந்த திசையில நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய யோகம், நிறைய சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை கன்னிராசி சித்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ 59 வயசுக்கு அப்புறம் 17 வருஷமும் பாருங்கள் உங்களுக்கு கொடிகட்டி பெறக்கூடிய திசை. 59 மொத்தம் 69 ஒரு 7 76 வயசு வரையுமே நீங்கள் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் 76 வயது வரையும். இந்த 76 வயசுக்கு அப்புறம் பாருங்கள் கேது திசை வரும் 83 வயசு வரையும். இந்த 83க்குள்ள ஒரு சிலருக்கு ஒரு சில சிரமங்களை கொடுக்கும், ஒரு சிலருக்கு மாரகத்தையும் கொடுக்கும். ஆனால் 83 வயசுக்கு அப்புறமும் பாருங்கள் ஒரு சிலருக்கு சுக்கிர திசை நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு. ஏன்னா கன்னிராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் யோகாதிபதி இருந்தாலும் அவருடைய திசை உங்களுக்கு ஒரு பிற்காலத்தில் வருது. இருந்தாலும் அவருடைய புத்திகள்லாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்போ 82 83 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய சுக்கிர திசையும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் கன்னிராசிக்காரர்கள் பிறப்பு காலத்தில் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் யோகாதிபதி சுக்கிரனோட சேர்ந்திருக்கிறான்னு வச்சுங்க, இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோட சேர்ந்திருந்தா பணக்கார யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரனோட சேர்ந்தா சிவில் சார்ந்த துறை, வாகனம் சார்ந்த துறை, அதே போல் பாருங்கள் ஜவுளி சார்ந்த துறை, அடுக்கு சாதன பொருட்கள் சார்ந்த துறை, பணம் புழங்கக்கூடிய இடத்துல வேலை பார்க்கறது, இது போன்ற இடத்துல பாருங்கள் உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் செவ்வாயோட சேர்ந்துருக்கான்னு வச்சுக்கிங்க, மருத்துவம், போலீஸு, இராணுவம், எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் நீங்கள் பாருங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான் குருவோட சேர்ந்துருக்கிறான்னு வச்சுங்க, வெளியூர் வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். குருனா பணம், குருனா ஆசிரியர், அதே போல் குருனா பாருங்கள் ஒரு கௌரவமான தொழிலில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும். இன்னும் சொல்ல போனால் ராசிக்கு அதிபதி புதன் குருவோட சேர்ந்திருந்தால் அறநிலையத்துறையில் ஆன்மீகத்தில் பாருங்கள் நீங்கள் சிறப்பாக தடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சனியோடு சேர்ந்திருந்தால் மக்கள் தொடர்புடைய தொழில், அயல்நாட்டு தொழில், இரும்பு சார்ந்த தொழில், அதே போல் அழுகிய பொருட்கள், காய்கறிகள், இது போன்ற துறையில் நீங்கள் சிறப்பாக பணியாற்றக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். உங்கள் ராசிக்கு அதிபதி பாருங்கள் சூரியனோடு சேர்ந்திருந்தால் அரசாங்கம் அனுகூலம், அதே போல் நிர்வாகம் சார்ந்த துறையில் நீங்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்து விடும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் சந்திரனோட சேர்ந்திருந்தால் பயணம் சார்ந்த துறை, இப்போ உங்கள் ராசி, இப்போ கன்னி ராசி, நீங்கள் ராசிக்குள்ளே புதன் இருக்கிறான்னு வச்சுங்க, பயணம் சார்ந்த துறையில், கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில், அதே போல் தகவல் நுட்பம் சார்ந்த துறையில் நீங்கள் பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துவிடும். அப்போ பொதுவாக கன்னிராசிக்காரர்களுக்கு 35 வயதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையில் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 35 வயதுக்கு அப்புறம் மிகப்பெரிய பதவிகள் வைக்கக்கூடிய வாய்ப்புகள் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு அமையும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் வர பெல் சிம்பலை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.